சண்டே மார்னிங் வந்து ஒரு 6க்கு மேலே தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சதும் வெளில வந்து பார்த்தா வெதர் இப்படி தான் இருந்தது. ஐயாவும் எழுந்திரிச்சிட்டாரு. சச்சுமா தூங்கிட்டு இருந்தா. ஐயா யாருன்னு வந்து சில பேர் கேட்குறீங்க. எங்கள் அம்மாவோட அப்பா. எல்லாருமே அப்படியே கூப்பிட்டு ஐயா ஐயானே பழகிடுச்சு. அப்புறம் சச்சுவும் என் கூட சேர்ந்து வாக்கிங் வரேன்னு வந்துட்டு இருந்தா. மயிலெல்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு. அப்புறம் வாக்கிங் முடிச்சுட்டு வந்து முருங்கைக்கீரை சூப் தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஐயாவுக்கு வந்து கொஞ்சம் ஐ செக்கப் இருந்துச்சு, அதுக்காக போயிட்டாங்க. சுஜியும் மார்னிங் வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தா. அப்புறம் நானும் சச்சும் வந்து சாப்பிட வந்துட்டோம். காலையில் சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை இதெல்லாம் தான் வந்து சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு மதியத்துக்கு வந்து மீன் குழம்புக்கு வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அம்மா ட்ரெஸ் வாஷ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே நான் முட்டை கிரேவியும் ரசமும் வச்சுட்டேன். மீன் குழம்பும் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் தூங்க போயிட்டேன். அப்புறம் ஹபி வந்து சாப்பிட்ருந்தாங்க. சாப்பிட்டு ஒரு ஈவினிங் 7க்கு மேலே வந்து எக்ஸ்போக்கு போயிருந்தோம். உடுமல்பேட் நானும் ஹபியும் போயிட்டு எம்டி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஷேர் பண்ணிட்டு. கார் பார்க்கிங் வந்து 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கும். அவ்வளோ கூட்டமாக இருந்தது. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸு, அப்புறம் எல்லாமே வந்து இருந்துச்சு. வீட்டுக்கு தேவையானது, ஷோகேஸு, ஃபேன்சி ஐட்டம்ஸு இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. அதில் தேவையானது மட்டும் வாங்கினோம். அப்புறம் கேம்ஸ் வந்து இப்போ தான் வந்து இது ட்ரை பண்ணார். போட்டுருவாருன்னு நினச்சேன், பட் போட முடியல. அப்புறம் நான் எப்போவும் விளையாடுற கேம் வந்து ப்ளே பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ஒன்றுனா பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வெளியே வந்தால் ஃபுட் கோர்ட் இருந்தது. அப்புறம் கோஸ்ட்டும் டைனோசர் இதுவும் வச்சுருந்தாங்க. அது கூட வந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே ஒன்றுனா கேப்சர் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தோம். குழந்தைங்களுக்கு தான் மேக்ஸிமம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சீக்கிரம் ஒரு கிட்ட கூட்டிகிட்டு வந்து எல்லா கிட்டும் விளையாட விடணும். அப்புறம் அவ்வளோதான், நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். உடுமல்பேட் பஸ் ஸ்டாண்டும் கேப்சர் பண்ணிட்டு பாய்.